பொதுவா இந்த திராவிடர்கள், திராவிடம் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு கற்பனை குதிரையை ஓட்டுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த திராவிடம் இல்லைன்னா, தமிழர்களுக்கு 2 நாடுகள் கிடைச்சிருக்குமோன்னு தோணுது. தனித்தமிழ் நாடு, தனித்தமிழ் ஈழம். எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு கோரிக்கையை வச்சு நம்ம முன்னோர்கள் போராடும்போது, எங்க தமிழர்களுக்கு தனிநாடு கிடைச்சிருமோன்னு இல்லாத திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சாங்க திராவிடர்கள். இறுதியா அந்த திராவிட கட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆபத்தும் வரும்போது, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு தனி தமிழ்நாடு கேட்டு போராடின தமிழர்களை ஒரு மாநில தன்னாட்சிக்கு கூட போராடாத தமிழர்களா மாத்திட்டாங்க. தனித்தமிழ் ஈழம் அப்படின்ற பெருங்கனவுக்கு போராடின ஈழத்தமிழர்களை சிங்கள பேரினவாதம் ஒடுக்கும்போது அதுக்கு துணை நின்றது ஆரியமும் திராவிடமும். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த உண்மையை நம்ம சொன்னா திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அவங்கனால முடிஞ்சதை ஈழத்துக்காக செஞ்சாங்க அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. தேர்தல் கணக்குகளுக்காக தான் திராவிட கட்சிகளும் இயக்கங்களும் ஈழத்தை ஆதரிச்சதுன்றது பொய்னா, ஏன் இறுதிக்கட்ட போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாட்டு தமிழர்கள் மக்கள் திரள் போராட்டங்கள் முன்னெடுத்ததை தடுத்தாங்க? ஆரிய திராவிட சூழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் தமிழ்நாட்டு தமிழர்கள்ட்ட கேட்குறேன். இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன நாட்டு மக்கள் மீது போர் தொடுத்து அங்கே உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும்போது பாதிக்கப்படுற பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு தனி நாடு தான் தீர்வுன்னு சொல்ற நம்ம, ஏன் சிங்கள பேரினவாதத்தோட ஆதிக்கத்தில் இருந்து கொன்று குவிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு தனி தமிழ் ஈழம்தான் தீர்வு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா 8 கோடி தமிழர்கள் முன்னாடி ஈழத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களை அழிக்கும் போது வாயை மூடி வேடிக்கை பார்த்த மக்கள்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த அவல நிலை மாறணும்னா அதுக்கு ஒன்று தான் தீர்வு. அதை நான் சொல்றதை விட மேதகு தலைவர் சொல்றதை கேளுங்க. எங்களுடைய அது மக்களிடையே ஒரு ஒரு பலகீனமான ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது தங்களுக்கு இல்லாத, தங்களால் முடியாத சில பிரச்சனைகளை ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு தெய்வம் போன்ற ஒரு பெரிய ஒரு மாயைக்குள் வைத்துவிட்டு தங்களுடைய கடமை முடிந்தது என்று ஒதுங்கி கொண்டு விடுவார்கள். உண்மையில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும், தமிழராக பிறந்த எல்லாருக்குமே உள்ள ஒரு கடமையை தான் நானும் செய்திருக்கிறேன். அப்போ இந்த கடமையை எல்லோருமே செய்யக்க என்னுடைய இந்த பெரிய பிரமாண்டமான தோற்றம் உங்களுக்கு தெரியாது. ஆரியமும் திராவிடமும் தமிழர்களுக்கு எப்போதுமே எதிரிதான். இந்த உண்மையை நம்ம உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த வழியை கடத்துவோம். தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம்.